கணவனும் வேணாம், கணவனோட வீடு வேணாம். எனக்கு எங்க அப்பா அம்மா இருந்தா போதும், எங்க அப்பா வீடு இருந்தா போதும், கடைசி வரைக்கும் நான் அவங்களோட இருப்பேன், எனக்கு அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பெத்த குழந்தைய மட்டும் தூக்கிக்கிட்டு அப்பா வீட்டுல வந்து ஐக்கியமாகறீங்கல்ல இந்த காலத்துல உள்ள சில பெண்கள். உங்கள்கிட்ட நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. தான் பேருக்கு முன்னாடி இருந்த அப்பாவோட இன்சியல் ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றி அமைக்கப்பட்டு தன் கணவனோட இன்சியலை போடுறாங்க. எதுக்காக தெரியுமா? இதுவரையும் அப்பாவோட பாதுகாப்புல இருந்த அவங்க இனி கணவனோட பாதுகாப்புலையும் அரவணைப்புலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல வேற ஏதாவது முக்கியமான இடங்களுக்கோ நீங்க போனீங்கன்னா அப்ப அங்க உள்ளவங்க உங்கள்கிட்ட கேக்குற கொஸ்டின் என்ன தெரியுமா? நீ யாரோட பொண்ணு, உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே கல்யாணத்துக்கு அப்புறம் அதே இடத்துக்கு நீங்க போங்களேன், அப்ப அவங்க கேக்குற கொஸ்டின் என்ன தெரியுமா? நீ யாரோட மனைவி, உன் புருஷன் பேர் என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க தகப்பன் வீட்டுல இருக்கிறதா உங்களுக்கு மரியாதை. அதே நேரத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கணவன் வீட்டுல இருந்தீங்கன்னா தான் உங்க அம்மா வீட்லயே உங்களை மதிப்பாங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க கணவன் வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நீங்க மூட்டையை கட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டை தேடி வந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. எப்படி தெரியுமா? புருஷன் வீட்டுல வாழ துப்பு இல்லாம பிறந்த வீட்டுல வந்து இருந்துகிட்டு அவங்க அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி, கணவனும் வேணாம், கணவனோட வீடு வேணாம், எனக்கு எங்க அப்பா அம்மா இருந்தா போதும், எங்க அப்பா வீடு